வணக்கம். சைரஸா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம்ஸ் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவள்ளூர் தொகுதி. இந்த தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ராஜேந்திரன் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சி கேண்டிடேட்ஸ் அனைவரும் தோல்வியை அடைந்துள்ளனர் 2021. அதில் இரண்டாவதாக ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த ரமணா என்பவர் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். பசுபதி, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பசுபதி 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். முதல் இடத்தை பெற்ற ராஜேந்திரன் 50.7% வாக்குகளை பெற்றிருந்தார். ரமணா, அதிமுகவை சேர்ந்த ரமணா 85,008 வாக்குகளை பெற்று 40% பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பசுபதி 15,028 வாக்குகள், அதாவது 7.1% வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். திருவள்ளுவர் தொகுதியில் திமுக 11.26% ஓட்டுகளை பெற்றிருந்தது. இந்த தொகுதியை பொறுத்தவரை நோட்டோ 1,872 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த திருவள்ளூர் தொகுதியில் 6 முறை திமுகவும் 4 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. அதில் மற்ற கட்சிகள் 5 முறை வெற்றி பெற்றுள்ளன. திருவள்ளூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,60,870 வாக்காளர்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் 1,27,586. இதில் பெண் வாக்காளர்கள் 1,33,284. மொத்த வாக்குகளை 2021 மக்கள் செலுத்திய வாக்குகள் 2,12,371. அதேபோல நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,872, 0.7%. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவிற்கு சாதகமான தொகுதியாக இருக்கின்றது. இது ஒரு பொது தொகுதி. திருவள்ளுவர் தொகுதியில் நின்று போட்டியிட இருக்கும் திமுக கேண்டிடேட் ராஜேந்திரன். இந்த முறையும் ராஜேந்திரன் அவர்களுக்கு திமுகவில் சீட் கிடைத்தால் ஜெயிப்பது உறுதி. ஏனென்றால் அவரை பற்றிய கருத்துக்கள் மக்களிடம் பாசிட்டிவாக இருக்கின்றது. அதனால் அவருக்கு சீட் கிடைத்த மறுபடி அவர் நின்றால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த 2026 கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக 32% ஆதரவுகளை பெற்று முன்னிலையில் உள்ளது. அதிமுக 27% வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் தவாகவிற்கான ஆதரவை கொடுத்துள்ளார்கள். அதேபோல நாம் தமிழர் அவர்களுக்கும் கணிசமான ஆதரவை இவர்கள் கொடுத்துள்ளார்கள். 15% வாக்குகளை நாம் தமிழர்களுக்கு கொடுத்துள்ளார்கள். வாக்காளர்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று 4% வாக்காளர்கள் கூறியுள்ளார்கள். ஸோ இந்த கருத்து கணிப்பின்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு அதிகமான ஆதரவுகளை கொடுத்துள்ளார்கள். இந்த திருவள்ளுவர் தொகுதியில் இதே கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்டால் வெற்றியை கண்டிப்பாக தட்டிச் செல்லும் வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.